அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டில் 12 ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய கடவுள்களை பற்றி பார்க்கலாம். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியே தெய்வ வழிபாடுகள் சொல்லப்பட்டுள்ளது. அதனினும் சிறந்தது நமது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு எப்பொழுதுமே நம்ம செய்யணும். அதோடு சேர்த்து இந்த ஆண்டுக்கான சிறப்பு வழிபாடுகள் அப்படின்ற ஒரு அமைப்பையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்கிறேன். எப்போ நமக்கு எந்த கோயிலுக்கு போனாலுமே நம்மளுடைய நட்சத்திரம் மற்றும் நம்மளுடைய ராசி இதை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறந்தது. அந்த வரிசை பிரகாரம் முதலில் மேச ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவன் கோவில்கள். சிவ வழிபாடு செய்கிறது மிகவும் முன்னேற்ற அமைப்புகளை தரும். அதே மாதிரி வயதில் மூத்தவர்களுக்கு தயிர் சாதம் தானம் கொடுப்பது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு இந்த ஆண்டு தரும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு வழிபாடு செய்யவும் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி அவங்களைய மனமகிழ வைக்கிறது உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை நவகிரக வழிபாடு செய்வது நல்லது. வேலையாட்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு சிறப்பு சலுகைகள் எதுவாயினும் உங்களுக்கு விருப்பம் போல செய்துக்கலாம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அம்மன் வழிபாடு செய்வது மிகச்சிறந்தது. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், அதுவே மிகச்சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றங்களை உங்களுக்கு தரும். சிம்மம் அந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு மற்றும் ஊனமுற்றோருக்கு தேவையான உபகரணங்கள் இதை செய்வது மிக்க நல்ல பலனை தரும். கன்னிராசியை பொறுத்தவரை முருகர் வழிபாடு செய்வதும் அன்னதானம் செய்வதும் மிகச்சிறந்தது. துலாம் ராசியை பொறுத்தவரை அம்மன் வழிபாடு செய்வது மிகச்சிறந்தது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நவகிரக வழிபாடு செய்கிறது, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறது மிகச்சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த ஆண்டில். தனுசு ராசியை பொறுத்தவரை விநாயகர் வழிபாடு செய்வதும் சிவ வழிபாடு செய்வதும் மிகச்சிறந்தது. மகர ராசி பொறுத்தவரை அம்மன் வழிபாடு செய்வது உங்களுடைய முன்னேற்றங்களை இரட்டிப்பு பலனாக உருவாக்கி தரும். கும்பராசி பொறுத்தவரை காளியம்மன் வழிபாடு மற்றும் சனி வழிபாடு செய்வது நல்லது. மீனராசி பொறுத்தவரை சிவஸ்தலங்களில் சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. பொதுவாகவே தான தர்மங்கிறது மிக நல்லது. மன அமைதிக்காகவும் தன்னம்பிக்கைக்காகவும் நம்ம வழிபாடுகள்லாம் கடவுள் வழிபாடுகள்லாம் நம்ம செய்துக்கிறோம். அதோடு சேர்த்து நமக்குள்ள ஒரு நல்ல எழுச்சி கொண்டு வருது, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறது, மன அமைதி கொடுக்கறது எல்லாமே இந்த வழிபாடுகள் மூலமாக தான் நமக்குள்ளே கொண்டுட்டு வரோம். அதனால் வழிபாடுகள் எந்த வகையிலையும் தவறில்லை. தாராளமாக இங்கே சொல்லப்பட்ட பலன்களை செய்யலாம். மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த 2025ஆம் ஆண்டில் அனைவரும் அனைத்து நற்பலன்களையும் பெற்று நல்லபடியாக வாழ வாழ்த்துக்கள்.